இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை இந்த வீடியோவோட எண்டுல கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றது மாறி, ஓகே எனக்கு கிடைச்ச வாழ்க்கை ரொம்பவே பெட்டரான வாழ்க்கை. நான் இப்போ சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள யோசிக்க வைக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு உத்தரவாதம் குடுக்குறேன். ஏன்னா எனக்கு கன்டென்ட் அந்த மாரி. ஓகே உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்களேன். நீங்க நார்மலா உங்க வீட்ல நல்லா தூங்கி காலையில எழுந்திரிக்கிறீங்க. எழுந்திரிக்கும்போது உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க ப்ளூ ஜீன்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிரும். நீங்க இன்டர்நேஷனல் வெப் சீரிஸ் ஏதாவது பார்த்தீங்க, வேற நாட்டோட படம் ஏதாவது பார்த்தீங்கன்னா போலீஸ் புடிச்சு போய் சுட்டு தள்ளிரும் எல்லாரும் முன்னாடியும். அப்படியெல்லாம் சொன்னா உங்களுக்கு எவ்வளோ கிரேசியா இருக்கும்ல. ஆல்மோஸ்ட் நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க எதை பத்தி பேச போறோம்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளோட வீடியோல நார்த் கொரியால இருக்கக்கூடிய வியர்டான லாஸ் பத்தி தான் நம்ம பேச போறோம். உடனே நீங்க கேட்கலாம், நீ போய் நார்த் கொரியால பாத்தியா அப்படின்னு சொல்லி. நான் போய் டைரக்டா நார்த் கொரியால எல்லாம் பார்க்கல. பட் இன்டர்நெட்ல கிடைச்ச விஷயங்களை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ண போறேன். அண்ட் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ரேண்டமா யூடியூப்ல செக் பண்ணிட்டு இருக்கும்போது இது உண்மையா நடந்து அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயம். ரேண்டமா யூடியூப்ல பர்டிகுலரா நார்த் கொரியான்னு கூட போய் பார்க்கல. சும்மா எதர்ச்சியா ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருந்தா. அந்த பிரசன்டேஷன்ல என்ன அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, நார்த் கொரியால இருந்து எப்படி அவங்க எஸ்கேப் ஆனாங்க, அதுக்கப்புறம் எப்படி அவங்க சர்வைவ் ஆனாங்கன்றதான் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா அவங்க சொன்ன ஸ்டோரி அந்த மாதிரி லைக் நார்த் கொரியால இருந்து ஒரு ரிவர் மூலியமா ரிவரோ அது என்னன்னு கரெக்டாக தெரியல, ரிவர்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது மூலியமா அவங்க கிராஸ் பண்ணி சைனா பார்டருக்கு போய் அதுக்காக அவங்க நிறைய பேலாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த இதில் கிராஸ் பண்ணும்போதே சோல்ஜர்ஸ்லாம் பார்த்து சுட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அதுலேருந்து கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா சைனா பார்டருக்குள்ளே போனதுக்கு அப்புறமா சைனீஸ் மொழி ரொம்ப ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். அவங்க நார்த் கொரியாவிலேருந்து வந்தாங்கன்னு தெரிஞ்சுட்டா சைனாக்காரங்க ரொம்ப பிடிச்சிருவாங்க, பிடிச்சிட்டு அவங்களை என்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நான் போய் டைரெக்டாக பார்க்கல. நான் யூடியூப்ல பார்த்தப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் கொரியாலேருந்து எஸ்கேப் ஆன ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி பேசியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்டோரி இது. ஸோ அது எனக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. எப்படி அவங்க எஸ்கேப் ஆகிட்டு அதுவும் சைனா பார்டருக்குள்ளே போனதுக்கு அப்புறமா அந்த லாங்குவேஜை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பேசிக்காக இது உங்களால் ரிலேட் பண்ண முடியுதான்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு மொழியை கற்றுக்கிட்டே வரோம், இல்லை கேட்டுக்கிட்டே வரோம் அப்படின்னா அந்த மொழி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. பட் சம்மந்தமே இல்லாத ஒரு மொழியை நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் கற்றுக்கணும்னா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினச்சப்போ நான் அந்த டிஃபிகல்ட்டி பயங்கரமாக ஃபேஸ் பண்ணுறேன். இன்னமும் நான் பேச மாட்டேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், அவங்க அந்த மொழியையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே உள்ள போலீஸ்காரங்களையும் சமாளிச்சு. பட் ஹவவர் லைக் இப்போ அவங்க யூஎஸ்ல செட்டில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷீ இஸ் குட். பட் இருந்தாலும் அந்த ஸ்டோரி என்னை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா லைக் அமெரிக்காவில் இருந்த ஒரு பையன், ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக ஹாங்காங்கில் படிச்சுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பட் அமெரிக்கன் சிட்டிசன். அவன் டூரிஸ்டாக நார்த் கொரியாவுக்கு போயிருக்கான். ஒரு போஸ்டரை பெர்மிஷன் இல்லாமல் கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இன்சிடென்ட்டு. ஸோ பட் நான் ரீசெண்டாக அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. லைக் அந்த பையன் அந்த போஸ்டரை கிழிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கடைசியாக அவன் கோமால இருந்து தான் நார்த் கொரியாவிலேருந்து யூஎஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணப்பட்டான். ஸோ அதுக்கப்புறமா ஷிஃப்ட் பண்ணப்பட்டு ஒரு வாரத்தில் அந்த பையன் இறந்தும் போயிட்டான். ஸோ அப்போ நார்த் கொரியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு கோல்டு வார் மாதிரி பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தப்போ எனக்கு லைக் நார்த் கொரியா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னதான் பண்ணுறாங்க, யார் அந்த லீடர், ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். பட் அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்துகிட்டு நான் சொல்ல போகிறது இல்லை, அது தேவையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோலையுமே அங்கே நார்த் கொரியாவில் இருக்கிற அந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஹிஸ்ட்ரி அந்த லீடர்ஸை பற்றி மட்டும்தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேச போகிறது இல்லை. வியர்டான லாஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் நான் இதை மேக் பண்ணணும்னு நினச்சது இன்னைக்கு நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் எதுவுமே இல்லை அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். பட் இந்த நார்த் கொரியாவோட ஃபேக்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ பெட்டர்னு தோணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வியடாப்பட்ட ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேர் கட்ஸு. கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ண 28 ஹேர் ஸ்டைல்ஸை மட்டும்தான் அங்கே வாழ்கிற மக்கள்னால வச்சுக்க முடியும். அதுலேயும் அந்த லீடரான கிம் ஜாங் உன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வச்சிருக்க ஹேர் ஸ்டைலை யாருமே வைக்கவே முடியாதாமா. அந்த 28லையும் மேரிட் இந்த மாதிரி வைக்கணும், அன்மேரிட் இந்த மாதிரி வைக்கணுன்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு போல. அண்ட் அதில் 18 உமன்ஸ்க்கு 10 மென்ஸ்க்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கிரேசி இல்லை? நம்ம எவ்வளோ இதில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் இன்னமும் ஒரு கண்ட்ரி அவங்களோட ஹேர் ஸ்டைலை கூட சுதந்திரமாக வச்சுக்க முடியலன்னு யோசிக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது.
செகண்ட் விஷயம் 3 ஜெனரேஷன் பனிஷ்மெண்ட்டு. ஒருத்தர் தப்பு பண்ணா அவங்க அப்பா, அவங்க தாத்தா அப்படின்னு சொல்லி அடுத்த 3 ஜெனரேஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்துட்டு பனிஷ் பண்ணுவாங்களாம். இது வந்து ஒரு கிரேசியான லான்னு நினைக்கிறேன். நான் தப்பு பண்ணா என்ன பனிஷ் பண்றது ஓகே. பட் ஓகே, எனக்கு புரியுது. ஏன்னா நார்த் கொரியால இருக்கிற லாஸ் எல்லாமே மத்ததெல்லாம் நல்ல லாஸ் தான் உங்களுக்கு தோணலாம். பட் இதுவும் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு தப்பான விஷயமா தோணுச்சு. ஏன்னா ஒருத்தர் தப்பு பண்ணா அவங்கள சுத்தி உள்ள அவங்க ஃபேமிலி, அதுவும் 3 ஜெனரேஷனுக்கு இருக்கிறவங்களையுமே பனிஷ்மென்ட் பண்றது அப்படின்றது எந்த அளவுக்கு கரெக்ட்ன்னு தெரியல. பட் அங்க வாழ்ற மக்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய சல்யூட் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 3வது, அங்க வாழ்ற மக்களுக்கு 3 டிவி சேனல்ஸ் மட்டும் தான் அலோடு. 28 வெப்சைட்ஸ் மட்டும் தான் அலோடு. அந்த 28 வெப்சைட்ஸையும் அக்சஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிறைய பெர்மிஷன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ கிரேசி இல்லை? நம்மளுக்கு வந்து எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, என்ன விதவிதமான டெக்னாலஜிஸ் எல்லாம் கற்றுக்குறோம். யூடியூப்லேயே இப்போ எல்லாமே நம்ம கற்றுக்குறோம். லைக் வெளியில இருந்து யூடியூப்லேயே இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும். இன்னும் சொல்லணும்னா நம்ம சினிமால இருந்து கற்றுக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நான்லாம் வந்து நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு 3 சேனல் மட்டும்தான், அதில் ரிப்பீட்டடாக அந்த நார்த் கொரியாவை பற்றியும் அந்த நார்த் கொரியாவோட லீடரை பற்றியும் மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் ஒரு 28 வெப்சைட்ஸ் தான், நீ வெளியில இருந்தெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்ற ரூல் எல்லாம் வந்து இட்ஸ் நாட் குட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே உள்ள மக்கள் எல்லாம் இன்னும் வந்து இப்போ நம்ம போய் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணால் கூட அவங்களோட இதுவும் நம்மளோட இதுவும் பயங்கர டிஃப்ரென்ஸாக இருக்குன்றது தான் எனக்கு தோன்றது இதை பார்க்கும்போது. இன்னொன்று, அவங்களால ஃபாரின் மூவிஸ் எதுவுமே பார்க்க முடியாது. நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி. அண்ட் இன்டர்நேஷ்னல் கால்ஸ் கூட அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு 3வது விஷயம். 4வது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ப்ளூ ஜீன்ஸ் வந்துட்டு கொரியாவில் வந்து பேண்டடா. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ப்ளூ ஜீன்ஸ் வந்துட்டு அமெரிக்கன் கல்ச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு சில வெப்சைட்ஸில் வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் சில வீடியோஸில் கூட என்னால் பார்க்க முடிஞ்சுது. பட் ரீசன் வந்து ரொம்ப கிரேசியாக இருக்குது. ஏன்னா ப்ளூ ஜீன்ஸுன்றது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும். பட் அவங்களுக்கு வந்துட்டு அதை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால ப்ளூ ஜீன்ஸ் வந்து போடவே முடியாது. எனக்கு இது ஒன்று தெரியல. மேபி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்கேஸ் டூரிஸ்டாக போனால் கூட நம்ம வந்துட்டு அந்த ப்ளூ ஜீன்லாம் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. 5வது, இது வந்து ரொம்ப கிரேசியாக இருக்கா இல்லை சிரிக்கிறதா? ஒரு சைடில் யோசிச்சா ஆக்சுவலாக எனக்கு சிரிப்பு வந்தது. பட் ஸ்டில் இது ரொம்ப சோகமான விஷயமும் கூட. இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு பொது சபையில், பொது மீட்டிங்கில் லீடர் கிங் ஜாங் உன் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்போது யாராவது தூங்குறாங்க, லைட்டாக அந்த தூங்குற மாதிரி ஆயிட்டாங்கன்னா கூட அவங்கள வந்துட்டு பொது மக்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு சுட்டு தள்ளிடுவாங்களாம். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி என்னால் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது, நிறைய இதில் படிக்க முடிஞ்சது. 2015 டிஃபென்ஸை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு இவர் கிங் ஜாங் உன் வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து தூங்கிட்டாரு. அதனால வந்துட்டு ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு பொது சபையில வந்துட்டு அவர் சுட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தப்போ, என்னடா இப்படியெல்லாம் ஒரு லா வச்சு இப்படியெல்லாம் வந்துட்டு மக்களை இது பண்றீங்களா? இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டோ, ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்டூடெண்ட் வயசுல இருக்க பசங்க வந்துட்டு பக்கத்து நாட்டை சேர்ந்த சவுத் கொரியாவோட வெப் சீரிஸ் பார்த்தாங்கன்னு சொல்லி வந்துட்டு சுட்டு கொண்டாங்க அப்படின்றதையும் வந்து என்னால் நிறைய இடத்துல படிக்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கிரேசியான லாஸாக இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி இப்படி ஒரு காலகட்டங்கள்லையும் வந்துட்டு ஒரு லீடர்ஷிப்புக்குரிய குவாலிட்டி கண்டிப்பாக அவர்கிட்ட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு லீடர் கிட்ட தான் வந்து அவங்களோட மக்களை எவ்வளோ தூரம் வந்து எடுத்துகிட்டு போக முடியும், அந்த கண்ட்ரியை வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து டெவலப் பண்ண முடியுன்றது அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ இவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கிரேசியான லாஸ்லாம் வச்சு இன்னமும் அந்த கண்ட்ரி வந்துட்டு இவ்வளோ பின்பற்றி இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இது எப்போ மாறுமா மாறாதான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நார்த் கொரியா இப்போதைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். 6வது, நார்த் கொரியாவுக்குன்னு ஒரு ஓன் கேலண்டர் இருக்குது. அது வந்துட்டு 1912 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம்னு கேட்டால் 2023 சொல்லுவோம். பட் அவங்கள கேட்டால் 112வது வருஷம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி கேலண்டர் இருக்குது. 7வது வந்துட்டு, நார்த் கொரியாவில் நைட் டைம்ஸில் மேக்ஸிமம் கரண்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக அந்த கேபிட்டல் சிட்டியில் கூட அவ்வளோ தூரம் கரண்ட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு நான் உங்களுக்கு இங்கே இமேஜ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சேட்டலைட் இமேஜஸில் பார்த்தோன்னா நைட் டைமில் சவுத் கொரியா அந்த பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பட் நார்த் கொரியா மட்டும் வந்துட்டு லைட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நார்த் கொரியாவில் வந்துட்டு நைட்ஸில் கரண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாஸ்ட் விஷயம், நார்த் கொரியாவில் ஒரே ஒரு லீடர் மட்டும்தான் இருப்பார் எலெக்ஷனில். அவருக்கு மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போடணும். ஆனால் எலெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். அவர் மட்டும்தான் நிற்பார், அவருக்கு தான் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. பட் ஆனால் கண்டிப்பாக எலெக்ஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ரீசெண்டாக வந்து நார்த் கொரியாவோட லீடரான கிங் ஜாங் உன் வந்துட்டு அவங்களோட மக்களில் வந்துட்டு பெண்கள் கிட்ட எஸ்பெஷலாக வந்து குழந்தைங்க நிறைய பெற்றுக்கு சொல்லி வந்துட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் அவர் அழுகிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டுச்சு, நிறைய இடத்துல பார்க்க
பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேசிக்காக எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியாது, 100% நம்ம அங்கே போய் இருந்து பார்க்கல. பட் நெட்டில் அங்கேருந்து தப்பிச்சு வந்தவங்கெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன் வந்து இவ்வளோ தூரம் அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதை தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ முடிவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஓகே நம்ம லைஃப் பெட்டர்னு தோணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் உண்மையாலுமே ஃபீல் ஆச்சு. சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை 100% பெட்டர், நம்ம ரொம்ப சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்லாம் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு பேசணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் நார்த் கொரியாவை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then this is me Vaskir Enraj. Bye bye, take care, keep smiling. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.